ஓம் சாந்தி. உங்களை யாராவது எதிரில் வந்து தாக்கினா உங்களால் கவனிக்க முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் மெதுவாக டெய்லியும் உங்கள் சக்தியை குறைச்சிக்கிட்டு இருக்கிற எதிரி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னைக்கு பரமாத்மா நம்மளை எச்சரிக்கிறாரு. மாயா எப்பொழுதுமே பெரிய பாவங்களாக மட்டும் வராது. அது ரொம்ப புத்திசாலித்தனம். மறைமுகமாக ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல எண்ணம் மாதிரி, நியாயமான காரணம் போல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையுது. அதனால் இன்னைக்கு மாயாவின் 5 மறைமுக தாக்குதலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 தாக்குதலையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப சக்திசாலியாக மாறிடும். முதல் தாக்குதல் என்னன்னா, நாளை பார்த்து கொள்ளலாம். இது ரொம்ப ஆபத்தான மாயா. இன்னைக்கு யோகா செய்யணும், ஆனால் மனசு சொல்லுது நாளையிலேருந்து செய்யலாம். இன்னைக்கு முரளி படிக்கணும், ஆனால் பிறகு படிக்கலாம். இன்னைக்கு சேவை செய்யணும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்படி நாளை நாளை நாளைன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம். மாயாவுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? நாளை என்பது தான். ஆனால் பாபாவுக்கு பிடிச்ச வார்த்தை இப்பொழுது. ஏன்னா மாற்றம் எப்பொழுதுமே இப்போது இருந்தால் ஆரம்பமாகுது. அடுத்து 2வது தாக்குதல் ஒப்பீடு. மாயா நமக்கு என்ன சொல்லும்? அவர் எப்படி இருக்காருன்னு பாரு, அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குதுன்னு பாரு, என்னை யாரும் மதிக்கலை. இப்படி ஒப்பீடு மெதுவாக சந்தோஷத்தை திருடிடுது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்துவமானவங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பார்ட் இருக்கு. ஒரு ரோஜா பூ மல்லிகைப்பூவை பார்த்து பொறாமப்படுறது கிடையாது. அது தன்னுடைய மனத்தை பரப்புது. அதே மாதிரி நாமும் நம்முடைய சிறப்புகளை வளர்க்கணும். 3வது தாக்குதல் தேவையற்ற கவலை. இது ரொம்ப பொதுவான தாக்குதல் தான். நாளைக்கு என்ன ஆகும், என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படின்னு மனசு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. கவலை என்றால் நடக்காத விஷயத்தை முன்கூட்டியே அனுபவிப்பது. பரமாத்மா சொல்கிறாரு, கவலை வேண்டாம், கவனமாக இருங்க. கவலை சக்தியை குறைக்கும், ஆனால் இறைவனுடைய நினைவு சக்தியை அதிகரிக்கும். அடுத்து 4வது தாக்குதல் நான் தான் சரி. இதுதான் அகங்காரத்தின் மென்மையான வடிவம். யாராவது ஒரு ஆலோசனை சொன்னால் மனசு உடனே சொல்லுது, எனக்கு தெரியும், நான் தவறு செய்யலை, நான் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நான் சொல்வது. தண்ணி எப்போதுமே தாழ்வான இடத்துக்கு தான் போகுது. அதே மாதிரி இறை அருளும் பணிவான இடத்துல தான் நிரம்பி இருக்கும். பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது ஆத்மாவினுடைய சக்தி. 5வது தாக்குதல் பாபாவை மறக்க வைப்பது. மாயாவின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? நம்மளை பாபா கிட்ட இருந்து விளக்குறது. அதுவும் நேரடியாக வராது. வேலை, பிஸி, மொபைல் இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தில் மெதுவாக பாபா கிட்ட இருந்து, பாபாவின் நினைவுலேருந்து நம்மளை தள்ளி வைக்குது. அப்புறம் நம்ம புலம்புறோம், என் மனசில் அமைதி இல்லையே. ஏனென்றால் சார்ஜ் செய்யாமல் மொபைல் வேலை செய்யுமா? பாபாவின் நினைவு இல்லாமல் ஆத்மா சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிந்தியுங்கள். இந்த 5 தாக்குதல்லிருந்து எது என்ன அதிகமாக பாதிக்குது? தள்ளி போடுறதா, ஒப்பிடுறதா, கவலைப்படுறதா, அகங்காரமா, இல்லை இறைவனுடைய நினைவை மறந்து போகிறதா? பதில் எதுவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதே முதல் வெற்றி. இருளை வெல்லணும் அப்படின்னா முதல்ல விளக்க ஏற்றணும். அதே மாதிரி மாயாவை வெல்லணும்னா பாபாவோட நினைவை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு உறுதி எடுப்போமா? எந்த மாயா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா, பாபா என் கூட இருக்கிறாரு. பாபாவை நினைவு செய்வேன், என்னுடைய பலவீனங்களை வெல்வேன், என் சக்திகளை வளர்ப்பேன், மாயாவை அல்ல. பாபாவை கேட்பேன், அப்போது மாயாவின் தாக்குதல் பலவீனமாகும், ஆத்மா சக்தி வாய்ந்ததாகும், வாழ்க்கை இலகுவாகும், மனம் அமைதியாகும் மற்றும் வெற்றி நிச்சயமாக நம்முடையதாகும். நினைவில் வச்சுக்கோங்க, மாயாவை தாக்குறது தப்பு கிடையாது, மாயா கிட்ட தோல்வி அடைகிறது தான் தவறு. மகாவீரராகுங்க, வெற்றியாளராகுங்க. பாபாவின் கையை ஒருபோதும் விடாதீங்க. நன்றி. ஓம் சாந்தி.